ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீட்டில் நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லாம் இருக்குது. நம்ம வந்து இங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு போக வேண்டியதான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே ஒன் பை ஒன்னாக கேட்சப் பண்ணிட்டு போவோம். வீடியோ லென்த்தாக இருந்தால் செகண்ட் பார்ட்டாக போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சந்தோஷ தீவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி போகலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம எம்ஆர்டி போகுது, அந்த எம்ஆர்டி வழியாக போகலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து சாலை போகுது பார்த்தீங்கன்னா, சாலையில் வந்து பஸ் பிடிச்சும் போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நடந்தும் போகலாம், பக்கமாக தான் இருக்குது. இப்போ நம்ம நடந்தான் போக போகிறோம், ஏன்னா அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகலான்ட்டு வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு நின்றுருக்கு. போட்டில் பற்றி நிறைய பேர் ஏறி போயிட்டாங்க. பட் வந்து இவங்க எங்கே சுற்றி காமிக்கிறாங்க அப்படின்னு சரியாக தெரில. அதே போல் பார்த்தீங்கன்னா கேபிள் காரும் பார்த்தீங்கன்னா நிறையா போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக சந்தோஷத்துக்கு மட்டும் போகல, வேறு இடத்துக்கும் போகுது. பட் எங்கெங்கே அழைச்சி போகிறோம் சரியாக தெரில எனக்கு. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம போயிட்டு அதை வீடியோ எடுத்து போடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ தீவுக்கு போவோம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அந்த இடம் பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்லேருந்து அப்படியே நடந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இடம்லாம். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். இந்த தீவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த போட்டிருக்காங்களா, அதான் மவுண்டைன் இருக்கான். அது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் யூனிவர்சலுக்கு போயிருக்கேன், அங்கே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வேரியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1,00,000க்கு மேலே வந்து கடல் அனிமல்ஸ், அதாவது ஃபிஷ்ஷிங் சம்மந்தமான எல்லாமே இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அட்வென்ச்சர் ஆஃப் இந்த வாட்டர் பார்க் இருக்குல்ல, அதில் வந்து எல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா 4 வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் கொடுத்துருக்காங்க, போட்டு வாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. இந்த ஐலாண்டில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாருங்கள், மார்க் பண்ணி இது ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு போனால் நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க நம்ம போகலாம். இப்போ இந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வேரியம் இருக்குல்ல, அதுக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா ட்ரை பண்ண முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வருவோம் அந்த இடத்த. வாங்க ஒரு இடம் பார்ப்போம், அப்படி போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு இடம்லாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன், இதுக்குள்ளே இங்கே ஃபஸ்ட் டைமாக வரேன். ஆனால் யூனிவர்சலுக்கு மட்டும் நான் ஒன் டைம் எங்கள் பசங்களோட போயிருக்கேன். பட் எப்படின்னே தெரில, அந்த இடமா வந்து பசங்களோட போனதால அந்த இடமா மறந்துச்சு எனக்கு, ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க இடம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூர்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடமும் கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அமைதியாகவும் இருக்குங்க இந்த இடம்லாம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குன்ட்டு, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போனோம்னா அங்கே தெரிந்த ஒரு உலகம் வர மாதிரி அங்கே தான் போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல். அங்கே அதுக்குள்ளே என்னென்னு வச்சுருவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் சம்மந்தமான வீடியோ நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் ரைடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். உள்ளே பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உள்ளே போகிறது எனக்கு தெரிஞ்சு அப்போ 80 வழி நினச்சேன். நான் 80 நம்ம காசு கணக்கு பண்ணிங்க, ஒரு வழி 60 ரூபானா 80 வழி எவ்வளோ தூரம் கணக்கு பண்ணிங்க குறைச்சிடும் நீங்கள். இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறது கிடையாது, அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போய் வீடியோ எடுத்து வரேன். நான் இன்னொரு நாளைக்கு விருப்பப்பட்டீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், யூனிவர்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அதை வீடியோ எடுத்து போட்டுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் நான் போய் எடுத்து போடுறேன். என்ட்ரன்ஸே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நெரோட்டோ அந்த மாதிரி விஷயம் கார்ட்டூன்லாம் நிறைய உள்ளே இருக்குது. பாருங்கள் என்ட்ரன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சந்தோஷாவில் வேறு என்னென்ன இடம் இருக்குது, வேறு தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ண போகிறோம். வாங்க போவோம்.
இந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. ஒரு கடையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குங்க. இப்போ கூட பாருங்கள் அந்த காலத்தில் கூட ஐஸ்கிரீம் மாதிரி அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடையில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. சிங்கப்பூரில் நான் விஷயம் தெரிஞ்சுட்டேன் என்னென்னா, சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள கவர்ற மாதிரியே வச்சுருக்காங்க. அதனால் அதிகப்படியான குழந்தைங்களும் வர்றாங்க, குடும்பத்தோடு வந்து பார்க்குறாங்க. சூப்பராக இருக்க இடம்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம அப்படியே போவோம் என்னென்ன இடம் சந்தோஷம் இருக்குன்ட்டு. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கசினோன்னு போட்டு பார்த்தீங்கன்னா கசினோ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் 2 இடத்துங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மெரினா பேல இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க சந்தோஷத்தில் இருக்குங்க. கசினோன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா சூதாடுற இடம் தாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இடம்லாம் அழகாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் ஜெயிப்பாங்க, நிறைய தோப்பாங்க. நான் யாரையும் போக சொல்லலை. இன்கேஸ் உங்கள்கிட்ட காசு இல்லை, உங்களால் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கசினோக்குள்ளே போனீங்கன்னா எல்லா கூல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ தாங்க அங்கே இருக்கும். நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் திரும்பி வந்தாலும் உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்க நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா பகலோட இரவு இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மரத்துலையும் பாருங்கள் லைட்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா நல்லா ஜொலிக்குன்னு நினைக்கிறேன். இரவு நேரத்தில் ஏதாச்சும் நீங்கள் வந்துருந்தீங்க, அது எந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இரவு நேரத்தில் வந்ததே கிடையாது செஞ்சேன். இப்போ வாங்க நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புகையாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை தாங்க ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அப்படியே புகையாக கிளம்புது. உள்ளே போணுச்சிங்கன்னா அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். கொஞ்சம் நின்று பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஸ்ப்ரே வருது பார்த்தா நல்லா உத்துப்பாக தான் தெரிஞ்சு தண்ணியை தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி ஸ்டேஷன் வரும் பாருங்கள், நீங்கள் பக்கத்தில் பார்த்தா தெரியும் பாருங்கள். ஒரு ஆரஞ்சு கலரில் எம்ஆர்டி போதா. எம்ஆர்டி நினச்சா மெட்ரோ ரயில் தாங்க எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க சிங்கப்பூரில் ஷார்ட்டாக. இப்போ இந்த பக்கத்தில் தான் இருக்குது ஸ்டேஷனு. ஒரு எம்ஆர்டி ஆடி கிளம்பிடுச்சு. இன்னொரு எம்ஆர்டி பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கல்லில் ஆடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அழகாக நீங்கள் இறங்கிக்கலாம். இறங்கி பக்கத்தில் இடத்த சுற்றி பார்த்துட்டு திருப்பி நீங்கள் ஏறிக்கலாம். இந்த டிசைனாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். இரவு நேரத்தில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைட் செட்டிங்லாம் மட்டும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இதேமாதிரி இருக்குது. அப்படி சுற்றி பார்த்துட்டே போக வேண்டியது நம்ம.
இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு இந்த அப்படியே அழகாக பூ மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே போர்டு வச்சுருப்பாங்க பாருங்கள் இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இருக்குது. நீ என்ன கேட்டால் நீ சந்தோஷம் வந்தீங்கன்னா இரவு நேரத்தில் வாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல் தெரியும், சந்தோஷம் பீச்சு தெரியும் உங்களுக்கு. இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கே போய் பார்த்துட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு அவங்கள காட்டுறாங்க. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பீச்சுக்கு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த பீச்சுக்கு வரேன்ட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. இடத்த அநாகரிகமாக சொல்லிட்டு வீடியோ எடுக்கலை. அதுக்கு நம்ம பசங்க நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த பீச்சுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன கேட்டால் ஒன்று காலைல வாங்க அல்லது ஈவினிங் வாங்க. பார்க்குறது ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்க்த்தியாக ஆகிட்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் போடுறேன். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஷ் அக்வாரியத்தை பார்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிட்ட 1 லட்சத்துக்கு அதிகமான மீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். செம்ம சூப்பராக இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.